வணக்கம் அன்பிற்கினிய சிறுகதை நேசர்களே. இன்றைய சிறுகதை நேரம் பகுதியினிலே நாம் காணவிருக்கின்ற சிறுகதையினுடைய பெயர் ஒரு நாள் மட்டும் என்கின்ற எழுத்தாளர் சுஜாதா அவர்களுடைய சிறுகதை. வெகு சமீப வருடங்களிலே, குறிப்பாக 2018ஆம் ஆண்டு ஒரு திரைப்படம் வெளியில் வந்து மிக பெரும் வரவேற்பினை பெற்றது. 96 என்கின்ற திரைப்படம். விஜய் சேதுபதி மற்றும் த்ரிஷா அவர்களுடைய இந்த நடிப்பு, படத்தினுடைய அந்த விறுவிறுப்பு பற்றி சிலாகித்து பேசாதவர்கள் மிக சுலபமாக இருந்தார்கள். படத்தை இயக்கியவர் திரு சி பிரேம்குமார் அவர்கள். அவர் வெளிப்படையாக அதனை ஒப்புக்கொள்ளவிட்டாலும் கூட ஒரு சில பேட்டிகளிலே இந்த படத்தினுடைய கதைக்கரு, சுஜாதா எழுதிய ஒரு கதையினுடைய தாக்கம் இருக்கும் என்பது போல கூறியிருந்தால் கூட, இந்த கதையை நாம் பார்த்தோமே ஆனால் அந்த திரைப்படத்திற்கும் இந்த கதைக்கும் எந்த அளவுக்கு தொடர்பு இருக்கிறது என்பதனை நம்மால் புரிந்து கொள்ள இயலும். குறிப்பாக 96 திரைப்படத்தினை ஏற்கனவே பார்த்திருப்பவர்கள் இந்த சிறுகதையை படித்தால் உண்மை புரியும். சரி, நாம் இப்பொழுது நேரடியாக கதைக்குள் செல்வோம் நேயர்களே. ஒரு நாள் மட்டும் சுஜாதா அவர்களினுடைய சிறுகதை. இத்தனை வருஷங்களுக்கு பின் பவானியை அடையாளம் கண்டு கொள்வதில் விஜயசாரதிக்கு பெரிதாக சிரமம் ஒன்றும் இருக்கவில்லை. அவளுடைய ஆதார அடையாளங்கள் எதுவுமே கரையவில்லை. அதே உதடுகள், கொஞ்சம் அழுத்தமாக, தூக்கலாக, ஆணவமாக, கண்களில் அதே தூரம், உடம்புதான் சற்று சதை போட்டு பூசலாக இருந்தாள். தலையில் ஓரிரு நரைமயிர் தோன்ற துவங்கினாலும் கூட இன்னமும் அது அழகாகவே இருந்தது. பவானி, what a surprise! உங்களை ஒன்று இங்கே போய் சந்திப்பேன்னு நான் கனவுல கூட நான் எதிர்பார்க்கல. எனக்கும் தான் சாரதின்னு கூப்பிடலாம் இல்லையா? இடம் டெல்லியின் ஷெராட்டன் ஹோட்டலில் ஒரு கருத்தரங்க அறையில் 2000 கிபிக்கு பிறகு நம் நகரங்களின் போக்குவரத்து எப்படி இருக்கப் போகிறது, எப்படி பரிபாலிப்பது என்பது பற்றி கருத்தரங்கு. கலந்து கொண்டவர்களில் பாதி பேர் 2000 உயிருடன் இருப்பார்களா என்பதே சந்தேகம். ஆமாம் பவானி, உனக்கும் இந்த செமினாருக்கும் என்ன சம்பந்தம்? என்னோட கணவர் தான் டாக்டர் ராஜேஸ்வர். டாக்டர் ராஜேஸ்வர், ஓ, த யூஎன் எக்ஸ்பர்ட், ரைட்? ஆமாம், நான் ராஜுவை எடுத்து ஒத்திக்கிட்டு ஓடி வந்துட்டேன். பம்பாயில் இருக்கிறது ரொம்ப போரிங்காக இருந்துச்சு. ஓ, வெரி குட், ரொம்ப சந்தோஷம் உன்னை பார்த்தது. இந்த டெல்லி சிட்டியே அப்படியே பளிச்சுன்னு மாறின மாதிரி ஒரு ஃபீலிங். இந்த ஹோட்டலில் தான் தங்கியிருக்கீங்களா? ஆமாம், வாங்க, என்னோடய ஹஸ்பண்டை நான் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். நோ, அதெல்லாம் அப்புறம். முதல்ல சிதம்பரத்தில் நாம் பிரிஞ்சோம் இல்லையா? அந்த இடத்துலேருந்து என்ன நடந்துச்சுங்கிற முன்கதை சுருக்கம் எனக்கு வேணும். பெருசாக அதிகம் சுவாரஸ்யம் ஒன்றும் இல்லை. இருவரும் லாபியின் மெத்தென்ற இருக்கைகளில் அமர்ந்து கொண்டார்கள். வெள்ளைக்காரர்கள் கேமரா மாலையுடன், கண்களில் தாஜ்மஹால் ஆர்வத்துடன் அரை டிராயரில் உலவிக் கொண்டிருக்க, அவர்களின் மனைவிகள் டெல்லி வெயில் தந்த பொன் வறுவல் சருமத்துடன் அவர்களை பின்தொடர்ந்து கொண்டிருந்தார்கள். சாரதி அவளை கண் இமைக்காமல் கூர்ந்து பார்த்தார். நீ அதிகம் மாறல பவானி. சொல்லு, வாழ்க்கையில் என்னெல்லாம் புதுசு? புதுசு எதுவுமே இல்லை சாரதி. கடைசியாக நான் உன்னை எப்போ பார்த்தேன்? உங்கள் அப்பா என்னை கழுத்தை பிடிச்சி தள்ளாத குறையாக வெளியில் அனுப்பிச்சாரே. அவள் கண்களில் லேசாக வருத்தம் தோன்ற நேர்பார்வையை தவிர்த்தாள். அந்த கலாட்டெல்லாம் ஆகி நீங்கள் புறப்பட்டு போனப்போ எனக்கு ரொம்ப வேதனையாக போயிடுச்சு. பூனாவுக்கு அத்தை வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டேன். அந்த வருஷமே எனக்கு கல்யாண தீர்மானம் அனுப்பிச்சிது. பக்கத்து வீட்டில் ராஜு வந்திருந்தார். ஏதோ லெக்சருக்காக. என்னை பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன்.
உடனே தீர்மானிச்சிட்டார். நான் இப்போ ரொம்ப குழப்பத்தில் இருந்தேன்னா ஒன்றும் சொல்ல முடியல, சம்மதிச்சிட்டேன். அவ்வளோதான். 65 கல்யாணம் பண்ணி 66, 68 குழந்த பிறந்துருச்சு. பேர் நரேன் பிஜி. அதுக்கப்புறம் எம்ஃபில் பண்ணேன். அவரோட அமெரிக்காவில் வந்து சபார்டிக்கல் போயிருந்தோம். அப்புறம் அப்பா அம்மா 2 பேரும் அடுத்தடுத்து தவறி போயிட்டாங்க. சிஸ்டர் ஒருத்தி கேன்சரில் இறந்து போயிட்டா. நான் ஹிஸ்டரக்டமி பண்ணிக்கிட்டேன். என் பொண்ணு ஜனாதிபதி கிட்ட ஸ்கவுட் பரிசு வாங்கினா. இவருக்கு பட்னாகர் அவார்டு கிடச்சிது. அதெல்லாம் மந்தமான விவரங்கள். சாரதி, நீங்கள் சொல்லுங்கள், எப்படி இருக்கீங்க? கல்யாணம் பண்ணிட்டீங்களா? எனக்கு 70 கல்யாணம் ஆனிச்சுது, 1970. உறவா? ஆமாம். எப்படி தெரியும்? இல்லை, அப்போவே சொல்லிக்கிட்டு இருப்பீங்க உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் நிறையா பொண்ணுங்கள்லாம் இருக்கிறதாக. ஓ, இன்னும் அதெல்லாம் ஞாபகம் வச்சுருக்கியா நீ? மறக்கலை, எதையும் மறக்கலை என்றாள். பார்வை சரிந்து ஒரு கணம் கண்களிலே வருத்தம் தெரிந்தது. விஜய சாரதிக்கு அந்த காட்சி நினைவிலே வெளிச்சம் இட்டது. ஏப்பா, என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது? படிப்பு இன்னும் முடிக்கலை, அதில் இன்னும் ஒரு பார்ட் ஏதோ பாக்கி இருக்குங்கிற சொல்கிற. வேலை இல்லை, எங்கள் ஜாதியும் கிடையாது. எப்படி உனக்கு நான் என்னோடய பொண்ணை கொடுக்க முடியும்? சொல்லு. சார், படிப்பு கண்டிப்பாக முடிச்சிருவேன் சார், வேலைக்கும் நிச்சயமாக போவேன் சார். அது வரைக்கும் எங்கள் பொண்ணுக்கு நாங்கள் கல்யாணம் பண்ணாமல் காத்துக்கிட்டு இருக்கணுங்கிறியா? சார், ஒரு 6 மாதம் சார், ப்ளீஸ். நீங்கள் பவானியை வேணால் கேட்டு பாருங்கள் சார். எப்பயாவது அவகிட்ட ஒரு தவறான முறையில் நடந்துக்கிட்டு இருக்கேனான்னு ஒரு வார்த்தை ப்ளீஸ் கேட்டு பாருங்கள் சார். அவள் இப்போது குழப்பத்தில் இருக்கா. அவங்க கூட என்னங்க பேச்சு? பாருப்பா, உனக்கு எங்கள் பொண்ணெல்லாம் கொடுக்க முடியாது, கொடுக்கவே முடியாது. எதுக்காக இப்படி பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கே நீ? நீ என்ன பண்ணுற? பரீட்சை பாஸ் பண்ணி வேலைக்கு போய் நல்ல வேலையில் உட்காந்ததுக்கப்புறம் கடிதம் எழுது சார். அது வரைக்கும் காத்திருப்பீங்களா சார்? பார்க்கலாம் சார். ஒரு நிமிஷம் பவானி கூட பேசலாமா? நோ நோ. என்ன பார்க்குறீங்க என்றாள் பவானி. உங்கள் அப்பா அன்னைக்கு உன் கூட ஒரு வார்த்தை கூட பேச அனுமதிக்கலை. ஆனால் இறந்து போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப வருத்தப்பட்டார் சாரதி. ஆமாம், சாரதிக்காக கொஞ்ச நாள் காத்திருந்திருக்கலாமோ பவானி? அவசரப்பட்டுட்டேன். என்னை மன்னிச்சிடு பவானி அப்படின்னு சொன்னார். ஆஹா, அதுக்கு நீ என்ன சொன்ன? மன்னிக்கிறதும் மன்னிக்காமல் இருக்கிறதும் இப்போது அர்த்தம் இல்லாமல் போயிடுச்சுப்பா. இட்ஸ் டூ லேட், ரொம்ப லேட் அப்படின்னு இயல்பாக சிரித்தாள். இந்தோ என்னோடய கணவர் வரார் பாருங்கள். சிஷ்ய கோடிகள்லாம் நிறையா கூட புடைச்சோட வந்துட்டுருக்காங்க. அவர்கிட்ட முன்னாடி என்ன தெரியுங்கிற மாதிரி எதுவும் சொல்லாதீங்க ப்ளீஸ். ஏன்? அவர் ஒரு மாதிரி ஜெலஸ் கேரக்டர். பவானியின் கணவர் ஏறக்குறைய பவானியின் அப்பா போல இருந்தார். தலை முழுக்க மயிர் இருந்தாலும் அத்தனையும் பொலவென்று நரைத்து வெள்ளிக்குள்ளா போல இருந்தது. ஹாய் யங் லேடி. ராஜு, இவர் பேர் விஜயசாரதி, எங்கள் ஊர்க்காரர். ஓ அப்படியா, நைஸ் மீட்டிங் யூ. பவானி, சாயங்காலம் நம்ம டேராடூன் போகிறோம். எதுக்கு? ஓ, ஓஎன்ஜியில் கூப்பிட்ருக்காங்க. நானும் வரணுமா? ஆமாம், கமிங் ஃபார் லஞ்ச் என்று அவளை இழுத்து அனாவசியத்துக்கு அணைத்து கொண்டு எக்ஸ்கியூஸ் மீ என்று ஏறக்குறை அவளை தாங்கி கொண்டு சென்றார். பவானி லாபியில் படிகளில் ஏறும்பொழுது ஒரு முறை திரும்பி பார்த்தாள். விஜயசாரதிக்கு வயிற்றில் ஒரு பொறாமை ஊசி தொட்டது. இனி அவளை தன் வாழ்க்கையில் மறுபடி பார்க்க போகிறாமோ என்று மலைப்பாக இருந்தது. மெல்ல நடந்து அறைக்கு சென்றார் சாரதி. சென்றதுமே ரூம் சர்வீஸை அழைத்தார். ஹலோ, எஸ், பிரிங் மீ அ ஸ்காட்ச்.
ஆணையிட்டார். டெலிவிஷனில் அர்த்தமற்ற படம் ஓடிக்கொண்டிருக்க ஜன்னல் திரையை விலக்கி மௌனமாக இயங்கும் தலைநகரத்தை பார்த்து கொண்டிருந்தார். பவானி, பவானி, உன்னை அடையணுன்னுட்டு எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணேன், எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணேன். நீ தான் என்னுடைய ஆதர்ஷமான குறிக்கோள் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு இருந்தேன். பிஏ முடித்து எம்பிஏ செஞ்சு வேலை கிடச்ச உடனே தந்தி அடித்து அடுத்த ட்ரெயின்லேயே புறப்பட்டு ஓடி வந்தேன். என்னது, பவானிக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமாப்பா, இன்விடேஷன் அனுப்ப சொன்னனே, வரலையா? என்ன சார், என்ன சார், கொடுத்த வாக்கை தவறிட்டீங்களே சார். என்னப்பா உனக்கு வாக்கு கொடுத்தேன்? நீ வேலை கிடச்சி வர்ற வரைக்கும் காத்திருக்கோம்னு யாராலையும் சத்தியம் பண்ணி கொடுக்க முடியுமா? சொல்லு. சான்ஸே இல்லையே சார். பவானி இதுக்கு ஒத்துக்கிட்டாங்களா சார்? சந்தோஷமா யங்மேன், நான் சொல்கிறத கேளு. வாழ்க்கையில் இதை ஒரு உந்து சக்தியாக வச்சுக்கிட்டு வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இரு. அழாதையா, அழாத. ஏன் அழற? ஸ்காட்ச் வந்தது. சொர்பமாக சோடா சேர்த்து கொண்டு ஐஸ் கட்டிகள் குலுங்க முதல் உறிஞ்சலிலேயே அந்த தங்க திரவம் உள்ளுக்குள் சடுபோல் இறங்க விரக்தியில் அவன் பிரேமாவை மனம் செய்ய சம்மதித்து, என் கூட ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? ஓ, ஏதாவது கோபமா? நோ நோ நோ, இல்லை. பின்ன ஏன் பேச மாட்டீங்க? என்ன பேசுறது? புதுசாக கல்யாணம் பண்ணவங்க நிறையா பேசுவாங்கன்னு படிச்சிருக்கேன். இட்ஸ் நான்சென்ஸ், எல்லாம் தப்பு. என்ன ஒரு கோடனா, தைரியம் இல்லாத பையனா. எனக்கும் பவானிக்கும் விருப்பம் இருந்தும் அன்பு இருந்தும் தைரியமின்றி விதியை மாற்றத் தெரியாமல் விதியை ஒப்புக்கொண்டு பவானி என்னமனா எப்போ பார்க்க முடியும்? ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்க மாதிரி போயிடுச்சுது. டெலஃபோன் பண்ணி அடித்தது. எஸ் சாரதி, யார்? நான் தான் பவானி. என்ன பண்ணுறீங்க? ஓ பவானி, டேராட்டூன் போகலையா? போகலை, போர் அடிக்குது. ஒரு நாளைக்கு போயிட்டு திரும்புறதில் தெர் இஸ் நோ மீனிங். அவர் மட்டும்தான் போயிருக்கார். காரில் நல்ல வேலை இடம் இல்லை. ஓ மை காட். அப்போது இப்போ நீ ஃப்ரீயா? ஆமாம். 1 மினிட். இப்பொழுது விஜயசாரதிக்கு உடல் முழுவதும் ஒரு சிலிர்ப்பான ஒரு அலை ஒன்று உருவாகியது. பவானி, நீ இங்கே வரியா? எங்கே? என்னோட ரூமுக்கு? நோ வேண்டாம், நீங்கள் லாபிக்கு வாங்க, பேசிக்கிட்டு இருக்கலாம். ஓகே, ஒரு 10 மினிட்ஸில் நான் அங்கே வரேன். அவசரமாக தன் கிளாஸை காலி செய்துவிட்டு பாத்ரூம் சென்று கண்ணாடியில் பார்த்து கொண்டார். காதலியில் நரைத்திருந்ததை வேக்ஸ் போட்டு கருப்பாக்கி கொண்டு முகம் கழுவி சட்டை மாற்றிக்கொண்டார். லேசான அயல்நாட்டு பர்ஃப்யூமை காதலியில் தொட்டுக்கொண்டு கிளம்பினார். நடை துள்ளியது. சீட்டி ஒன்று உதட்டில் பொருத்தி கொண்டது. லிஃப்டிலிருந்து வெளிப்பட்டதும் பவானி உடைமாற்றி இருப்பதை கவனித்தார். மெலிதான நீல நிறத்திலே நேர்த்தியான உடை உடுத்து அந்த பொருத்தமே வயதை குறைத்திருந்தது. ஓ, போகலையா? என்ன போர், எப்போ பார்த்தாலும் எனர்ஜி, இக்காலஜி. ராஜுவுக்கு இதே திங்கிங். நான் டெல்லியில் இருக்கேன். ஆர் யூ ஃப்ரீ சாரதி? யா, நிச்சயமா, ஷூர். செமினார் பாக்கி இருக்குல்ல? கோலி மாரோ பவானி, உன்னை சந்திக்கிறத விட முக்கியமான காரியம் இல்லை எனக்கு இப்போ. அப்படியா என்று சிரித்தாள். நீங்கள் கூட அதிகம் மாறல சாரதி. தொப்பை அப்படி பெருசாக தெரியல. நான் மூச்சை பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். ட்ரிங்க்ஸ் அப்படிங்க போல இருக்கு. எப்படி சொல்கிற? லேசாக ஸ்காட்ச் வாசனை வர மாதிரி இருக்குது. அது நர்வஸ், லைட்டாக நர்வஸ், தட்ஸ் ஆல். எதுக்காக நர்வஸ்? உனக்கு தனியாக பார்க்குறேன்ல, தட்ஸ் த ரீசன். இப்படியே பேசிக்கிட்டு இருக்கலாம்னு நினைக்கிறீங்களா? நோ, லெட்ஸ் கோ அவுட். எங்கே போகலாம்? எங்கேயாவது. லாபி மேனேஜரிடம் காருக்கு சொல்லும் பொழுது அவர் ஹோல் டே ஏசி கார், தேர்ந்தெடுத்த ஸ்தலங்களுக்கு விஜயம், அருமையான சாப்பாடு என்ற ஒரு டீலக்ஸ் யாத்திரை, பொட்டணம் தருகிறோம், வேண்டுமா என்றார். எவ்வளோ செலவாகும் என்றாள் பவானி. ஐ டோன்ட் கேர்.
அதை பற்றி நீ ஏன் கவலைப்படுற? ஓகே, கோ ஹெட் என்றார் சாரதி. கண்டசா காரில் ஏறிக்கொண்ட போது அதன் கதவுகள் கருப்பு கண்ணாடி அணிந்து இருந்ததே சாரதிக்கு கிளர்ச்சியாக இருந்தது. நீங்கள் நிறையா சம்பாதிப்பீங்க போல இருக்கே சாரதி. எஸ், பரவாயில்லை, தாராளமாக நிறைய வேண்டிய அளவுக்கு தாண்டி சம்பாதிக்கிறேன். மன்னிக்கணும், உங்களை பற்றி விவரமே கேட்கல. எத்தனை குழந்தைங்க உங்களுக்கு? எனக்கு 2 பெண்கள். என்ன பண்ணுறாங்க 2 பேரும்? ஒருத்தி +2 படிக்கிறா, இன்னொரு பொண்ணு 10th படிக்கிறா. ஓ நைஸ். உங்கள் மனைவி இது வரைக்கும் படிச்சிருக்காங்க. நம்ம பற்றி பேசலாமே என்று சாரதி அவள் கையை பற்றினார். முதலில் தடுத்தாள். சாரதி பிடிவாதமாக பற்றி கொண்டிருக்க, இந்த தைரியம் உங்களுக்கு அப்போ இருந்திருக்கணும் என்றாள் பவானி. பவானி, கடைசியாக நான் உன்னை எப்போ தொட்டேன் ஞாபகம் இருக்கா? சிதம்பரம் கோயிலில் திருவிழா அப்போ. எஸ், தீப்பந்த வெளிச்சத்தில் உன்னோட முகத்தை பக்கவாட்டில் பார்த்ததை என்னோட நெஞ்சில் அப்படியே செதுக்கி வச்சுருக்கேன் பவானி, செதுக்கி வச்சுருக்கேன். ஏசி மென்மையும் மெளிதான பாப் இசையுமாக கார் கனவு போல் சென்று கொண்டிருந்தது. சீட்டின் ஓரத்தில் பவானி உட்கார்ந்திருந்தாள். கிட்ட கம் நியர் பவானி, ஏன் ஒரி பண்ணுற? டிரைவர் இருக்கார் என்று கிசுகிசுத்தார். டிரைவர், வாட்ஸ் யுவர் நேம்? ஜி, மேரா நாம் ராம் பிரகாஷ் ஜனாப். ஓஹோ, ஹிந்திக்காரன்தான் என்று அவள் கையை அழுத்தினார். பவானி, ஆர் யூ ஹாப்பி? நீங்கள்? இப்போ இந்த கணத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். பிலீவ் மீ, நாம் கல்யாணம் பண்ணியிருக்கணும் பவானி. இன்னொரு 10 வருஷம் போகட்டுமே என்று கூறிவிட்டு பவானி சிரித்தாள். நான்சென்ஸ், தைரியமே இல்லாத கோழையாக இருந்துட்டேன் இல்லையா? படிப்பும் முடியல, வேலையும் இல்லை, எப்படி தைரியம் வரும்? சொல்லு பவானி. நீயாவது எய்த்து உங்கள் அப்பாட்ட ஏதாவது பேசியிருக்கலாம், இல்லை 2 பேரும் ஓடி போயிருக்கலாம். எனக்கும் தைரியம் வரல சாரதி. ஏமாற்றங்கள். என் பொண்ணு ரொம்ப தைரியம். என்னுடைய பெண்ணுகள் 2 பேருமே எனக்கு கண்கள் மாதிரி. ஐ அடோர் தெம். ஃபோட்டோ இருக்கா? இல்லை, நான் அனுப்புகிறேன். நோ, வேண்டாம் என்றாள் பயந்து போய். ஏன் பவானி? சாரதி, சரியாக கேட்டுக்கங்க. நம்ம 2 பேரும் இனிமே சந்திக்க போகிறது கிடையாது, சந்திக்க முயற்சி பண்ண போகிறதும் கிடையாது. யார் சொன்னா? நான்சென்ஸ். உன்னை நான் விடமாட்டேன். டோன்ட் பி சில்லி. காரை நிறுத்த சொல்லுங்கள், நான் இறங்கிறேன் என்று அவள் குரலில் நடுக்கம் இருந்தது. ஓ, என்ன பவானி இப்படி பயப்படுற நீ? சாரதி, நம்ம 2 பேரும் தற்செயலாக சந்தித்தோம். இப்போது டேராடூன் கூட அவர் மட்டும் தனியாக போகிற மாதிரி ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டுச்சு. அதனால் இந்த தற்செயல் அப்படிங்கிற அந்த லெவல்லே வச்சுக்கலாம். மேலும் நம்மளே சிக்கலாக்கிடக்கூடாது. ஏன் உங்களுக்கு வயசு வந்த பொண்ணுங்க, மனைவி இருக்காங்க. எனக்கு கல்யாணம் ஆகி மகள் கணவன் ஒழுங்காக வாழ்க்கை போயிட்டுருக்கு. சமூகத்தில் 2 பேருக்குமே வேறு பொறுப்புகள், வேறு வேலை இருக்குது. ஒரு காலத்தில் நம்ம 2 பேரும் ஒருத்தர் விரும்பி நம்ம ஆசை நிறைவேற முடியாமல் போயிடுது. அதோட சரி, ஃபுல் ஸ்டாப். அப்படின்னா இந்த தினம் ஒரு சின்ன கனவு தினம் போல். ஒரே நாளைக்கு விதி ஒரு செமினார் வடிவத்தில் நம்மளை சேர்த்து வச்சுது. தட்ஸ் ஆல். கார் ஒரு பழைய கோட்டையில் இருக்க ஒரு இளம்பெண் ஓடி வந்து மாலை போட்டாள். தெளிவான பானம் பருகிவிட்டு கோட்டையை எடுத்த புல்வெளியில் நடந்தார்கள். வண்ணக்குடையின் கீழ் ராஜஸ்தான் சிறுவன் பெரிய முண்டாசு கட்டி முணுமுணுக்கும் இசைக்கு ஏற்ப துடிப்புடன் ஆடினான். அந்த பெண் அவள் அருகே வந்து சாரதிக்கு முண்டாசு ஒன்றை கட்டிவிட்டாள். காசு கொடுத்தாக்கா எல்லா பணிவிடையும் கிடைக்கிது பாரு என்றார். எதிரே உட்கார்ந்திருந்த பவானியின் கன்னத்தை அடைந்து தடவி கொடுத்தார். அவள் அருகில் நாற்காலியை நெருக்கமாக்கி கொண்டு தோளோடு சேர்த்து அணைத்தார். ஐயோ, போகலாம், யாரா பார்க்க போகிறாங்க பாரு.
ஒரு ஃபர்லாங் டிஸ்டன்ஸுக்கு ஒரு ஈ காக்கா எதுவுமே இல்லை. டிவைன் டிவைன் என்றார். நோ செக்ஸ் பிளேஸ். நம்ம சிநேகிதம் அதுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கணும். அவள் தள்ளி நாற்காலியை போட்டுக்கொண்டு அமர்ந்தாள். ஏன் பவானி? என்னோட மகள் ஞாபகம் வருது. கமான், இன்னைக்கு மட்டும் நமக்கு வேற யாரும் உறவே கிடையாது. எஸ், மனைவி கிடையாது, மகன் கிடையாது, மகள் கிடையாது. நான், நீ, இந்த பழைய கோட்டை, புல்வெளி, தட்ஸ் ஆல். அவ்வளோதான். இது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தனி தீவு போல். ரைட்? சரி, போகலாம். அதுக்குள்ளையா எனக்கு என்னவோ ஒரு கில்ட்டி ஃபீலிங், குற்ற உணர்வாக இருக்குது. சாரதி சற்று ஏமாற்றத்துடன், ஓகே அப்படின்னா ரைட், போகலாம். சரி. காரில் மோத்தி மஹால் செல்லும் பொழுது இருவரும் பேசவே இல்லை. சாரதி கண்ணாடிக்கு வெளியே பார்த்து கொண்டே இருந்தார். அவர் புஜத்தை பற்றி பவானி கோபமா என்றாள். இல்லை, வருத்தம். ஏன்? கிடைச்சிருக்கிறது ஒரே ஒரு நாள், அதை வீணாக்கிக்கிட்டு இருக்கோமே அப்படின்ட்டு. என்ன செய்யணும்? உன்னை கிஸ் பண்ணணும். ஆளை பாரு என்றாள். கன்னத்தில் லேசாக ஒரு முத்தம் கொடுத்தா கூட போதும் எனக்கு என்றார். லேசாக முத்தமிட்டார். இனஃப் என்றார். மோத்தி மஹாலில் வெண்ணெய் போல் சிக்கன் சாப்பிட்டார்கள். அங்கிருந்து ஜும்மா மஸ்ஜித் சென்றார்கள். புறாக்களை மற்ற டூரிஸ்டுகளிடம் விரட்டிவிட்டு ஹரியானா எல்லையில் இருந்த ஹிசார் கிராமத்தில் நடந்த ஒரு வண்ணத் திருவிழாவில் கலந்து கொண்டார்கள். வெள்ளைக்காரன் ஒருவன் அவர்களை போலராய்டில் ஃபோட்டோ எடுத்து உடனே பிரதி கொடுத்தான். பவானி ஹரியானா பெண் போல் அங்கி அணிந்து கட்டாயமாக ஆடினாள். திரும்பும் பொழுது பவானி காரில் சாரதியின் கையை இறுக பற்றி கொண்டு, ஜஸ்ட் 1 hour, இன்னும் ஒரே ஒரு மணி நேரம், அதுக்கப்புறம் நம்ம பிரிஞ்சு போகிறோம் என்றாள். மறந்து போகிறோம், ஒருவரை ஒருவர் மறந்து போகிறோம். சாரதி, என்னை ஃபோன்லேயோ மற்ற விதத்துலேயோ தயவு பண்ணி தொடர்பு கொள்ள மாட்டேன்னு சத்தியம் பண்ணி சொல்லுங்கள். கையில் சத்தியம் அடித்து சொன்னார். ப்ராமிஸ், ப்ராமிஸ், பட் 1 கண்டிஷன். வேண்டாம், ரொம்ப குழப்பமாயிடும். என் கணவரை பற்றி உங்களுக்கு தெரியாது. ஐ டோன்ட் வாண்ட் டு நோ. அவரை பற்றி தெரிஞ்சுக்க எனக்கு விருப்பம் கிடையாது. சமூகத்தில் நமக்கு இருக்கிற அந்தஸ்தையும் கடமையும் உத்தேசித்து நாம் நம்ம குடும்பத்தினர் அவமானப்படுற விதத்தில் எதுவுமே செஞ்சிடக்கூடாது. ப்ளீஸ். பவானி, டோன்ட் வரி. நான் பொறுப்பு இல்லாமல் நிச்சயமாக நடந்துக்க மாட்டேன். இந்த தினம் ஒரு கனவு போல, ஒரு புகையைப் போல, ஒரு மேகத்தைப் போல ஓட்டலை அணுகி கொண்டிருக்க சாரதியின் உள்ளத்திலே வேதனை சுமை அதிகமாயிற்று. பிரிய வேண்டிய கணம் வந்துவிட்டது. அவள் கையை பற்றி அவள் எதிர்ப்புகளை எல்லாம் மௌனமாக சமாளித்து அவள் உடலை தன்னோடு ஒட்ட வைத்து, ப்ளீஸ் வேண்டாம் சாரதி, எனக்கு பயமாக இருக்குது. மை காட், என்ன பைத்தியக்காரத்தனமான காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 2 பேரும் முழுசாக கல்யாணமானவங்க. ஒரு நாள் மட்டும் நமக்கு கல்யாணம் ஆகலை. ஓகே, போதும், முடிஞ்சிருச்சு. ஹோட்டலின் முன் விதானத்தில் நிற்க ஒரே ஒரு நிமிஷம். ரூமுக்கு வந்துட்டு போக முடியுமா பவானி? ப்ராமிஸ், நான் ஒன்றும் செய்ய மாட்டேன். ப்ளீஸ். நோ நோ சாரதி, இதை இந்த கணத்திலேயே வெட்டிடுறது தான் நேச்சுரல், இயற்கை. ஒரு 10 நிமிஷம். நோ சாரி ராஜு. டேராடூன் போய் சேர்ந்த உடனே ஃபோன் பண்ணுறேன்னு இருக்கார். ரூமில் இல்லைன்னா ரொம்ப குழப்பம் ஆகிடும். பவானி, இப்போ சொல்லு, 2 பேரும் ஓடி போயிடலாமா? சாரதி, ஐம் சாரி. அப்போவும் நான் கோழை தான், இப்போவும் கோழை தான். என்னால் எதையும் விட்டுட்டு வர முடியாது. அப்போ அப்பா, அம்மா, இப்போது குழந்தைகள், கணவர். கையை விடுவித்து கொண்டு லாபியின் கண்ணாடி கதவை ஒரு ஆஜானுபாகன் திறந்துவிட பவானி உள்ளே சென்று மறைந்து போனாள். சாரதி அறைக்கு திரும்ப வந்தபோது டெலக்ஸ் செய்திகளை பார்த்தார். ஹெச்ஆர் அவார்டுக்காக வாழ்த்துச் செய்திகள் வந்திருந்ததை அலட்சியமாக புரட்டி கொண்டிருந்தார். அந்த போலராய்டு ஃபோட்டோவை பார்த்தார். இருவரும் ஒருவரை ஒருவர் அணைத்து கொண்டு சிரித்து கொண்டு அச்சாக பதிந்திருந்தது. கணவன் மனைவி போல ஒரே ஒரு நாளைக்கு மட்டும். டெலஃபோன் ஒலித்தது.
நான் தான் பிரேமா பேசுகிறேன், எங்கே போயிருந்தீங்க என்ற குரலில் அதட்டல் இருந்தது. ஓ, தெரியாதா, நான் செமினாரில் இருந்தேன். அப்படியா, பேஜிங் பண்ணி பார்த்தனே, இல்லைன்னாங்களே. ஓ, இப்போ என்ன விஷயம்? குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் மெட்டீரியல் வேணும்னு சொன்னாங்க. கரோல் பார்க்கில் ஜேபி ஸ்டோர்ஸில் கிடைக்கும், மறக்காமல் வாங்கிட்டு வந்துடுங்க. ஓகே. அப்புறம் எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இருந்தால் தான் பிரேமா. ஏன் ஊர் சுற்றுறீங்க, அதுக்கு டைம் இருக்கா? பாரு, எஸ்டிடி காலில் கூட சண்டை போடணுமா? காலையில் ஃப்ளைட் பிடிச்சி ஏறி வர்றேன், அப்போ கண்டினியூ பண்ணிக்க. ஓகே, சரி வச்சிரவா? அந்த ஃபோட்டோவை பார்த்தார். பவானிக்கு ஃபோன் பண்ணி பார்த்தா என்ன? வேண்டாம் வேண்டாம், அவள் சொன்ன மாதிரி சிக்கல் வேண்டாம். போதும், என்னுடைய அதிர்ஷ்டத்தை இதுவரைக்கும் இழுத்து கொண்டு வந்ததே போதும். இப்போது ஒழுங்கான தகப்பன் போல் மாலினிக்கும் மதுவுக்கும் ஏதாவது வாங்கிட்டு மனைவிக்கு புடவை கூட என் லிஸ்ட்டு படி தப்பாமல் வாங்கிட்டு போகணும். அப்புறம் இந்த நாள், இந்த தினம் இன்னும் முற்று பெறவில்லை. டெலஃபோனை எடுத்தார். கனெக்ட் மீ டு ரிசப்ஷன். ரிசப்ஷனில் டாக்டர் ராஜேஸ்வர் தங்கியிருக்க அறையன் என்னன்னு சொல்ல முடியுமா? தேங்க்யூ. கேட்டு டயல் செய்தார். பவானி, யார்? நான் தான் சாரதி பேசுகிறேன். ஓ சாரதி, நான் உங்களுக்கு டெலிஃபோன் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். என்னோடய கணவர் டேராடூர்லேருந்து ஃபோன் பண்ணியிருந்தார், இருக்கேன் நான் விசாரிக்கிறதுக்கு. ஓ அப்படியா, என் மனைவி கூட மெட்ராஸ்லேருந்து ஃபோன் பண்ணியிருந்தா, இருக்கேன் நான் விசாரிக்க. மௌனத்திற்கு பிறகு கடமையெல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல? முடிஞ்சிருச்சு. அவர் ஃபோன் பண்ணப்போ நாளைக்கு காலையில் தான் வர்றேன்னார். ஓ, நான் காலையில் ஃப்ளைட்டு பிடிச்சி ஊருக்கு போயிடுவேன். இன்னமும் இந்த தினம் பாக்கி இருக்குது. நான் உன்னோட ரூமுக்கு வரட்டுமா? இல்லை, நான் வரேன், உங்கள் நம்பர் சொல்லுங்கள். ஒரு வாரத்தில் இந்த சம்பவம் அவர் மனதோரத்தில் ஒரு இனிப்பாக, ஒரு தப்பித்த குற்றமாக இருந்தது. டெல்லியிலிருந்து திரும்பியதும் பெண்கள் இருவரும் அவர் கொண்டு வந்திருந்த உடைகளை பார்த்து, ஓ கார்ஜியஸ் என்று மகிழ்ந்து, பாப்பா பாப்பா யுவர் கிரேட், ஓடி வந்து கழுத்தை கட்டி கொண்டார்கள். மூத்த பெண் கொஞ்சம் கெட்டிக்காரி. அப்பா, நீங்கள் லேசாக மாறி இருக்கீங்களே, டெல்லியில் என்னமோ நடந்திருக்கு. என்னம்மா சொல்கிற? உங்கள் கண்ணில் ஒரு பிரகாசம் தெரியுது. அப்பா கம்பெனிக்கு இபிசி அவார்டு கிடச்சிருக்கிறதா அறிவிப்பு வந்திருக்குல்ல, அந்த சந்தோஷம் தானேப்பா? ஆமாம்மா, வீக்லியில் என்ட்ரி கூட எடுத்திருக்காங்க. மூத்த பெண்ணை முறைத்து விட்டு பார்த்து விட்டு சென்றார். அந்த ஃபோட்டோவை ஆஃபீஸில் பத்திரப்படுத்தி வைத்திருந்தார். அவ்வப்பொழுது மேஜை டிராயரை இழுத்து ஒரு முறை பார்த்து லேசாக முறுவலித்து கொள்வார். ஒவ்வொரு முறையும் தப்பித்தோம் என்ற குற்ற ஜரிகை படர்ந்த சந்தோஷம் மனதிலே ததும்பும். 3 முறை பம்பாய்க்கு டெலிஃபோன் பண்ண துவங்கி பாதியில் புறக்கணித்தார். வேண்டாம், அவன் சொன்ன மாதிரி 2 பேரோட வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டுரும், அதுக்கு சான்ஸ் கொடுக்கக்கூடாது. லேபர் யூனியனுடன் ஒரு சிக்கலான பேச்சுவார்த்தையின் போது அவருக்கு தலைவலித்தது. ஒரு முறை பவானியுடன் அந்த ஃபோட்டோவை பார்த்து கொள்ளாமே என மேஜை இழுப்பறை திருந்தபொழுது ஃபோட்டோவை காணவில்லை. கூட்டம் முடிந்த அறையை விட்டு வந்தவர்கள் சென்ற கையோடு புதிய செக்ரட்டரியை கூப்பிட்டார். ஹரிணி, கம் கம் கம், இந்த டிராயருக்குள்ளே ஒரு ஃபோட்டோ வச்சுருந்தனே, பாத்தியா? அவள் புன்னகையோடு, பார்த்தேன் சார், இட்ஸ் வித் மீ. மை காட், அப்பாடா, கொண்டாத. அதையும் எடுத்த சார்? கொண்டு வர சார். மை காட், நீ எதுக்கு அதை போய் குடஞ்ச? எங்கே அது? அது உங்களை இன்டர்வியூ எடுத்தாங்கல்ல சார், வீக்லி. அவங்க உங்களை கணவன் மனைவிமா ஒரு ஃபோட்டோ வேணும்னு கேட்டாங்க சார், அவசரமா. என்னது சார்? உங்கள் ட்ராயரில் இந்த ஃபோட்டோவை பார்த்துருக்கேன், அதனால் இதை எடுத்து கொடுத்தேன். நல்லா வந்திருக்குல்ல சார் என்று அந்த வார வீக்லியின் இதழை மேசை மேல் பரப்பி பக்கத்தை திருப்பி வைத்தாள். இந்தியா முழுவதும் பரவிய லட்சோப லட்சம் பிரதி, ஒரு பிரதி அவர் மேசையை மேல் விரிந்திருக்க, அதில் சாரதியும் பவானியும் ஒருவரை ஒருவர் தோளோடு அணைத்து கொண்டு சிரித்து கொண்டிருந்தார்கள். நாங்கள் ஆதர்ஷ தம்பதிகள் என்ற பேட்டியிலிருந்து மேற்கோள் வாக்கியம் அதன் அடியில் அச்சடித்திருந்தது என்பதோடு இந்த கதை நிறைவு பெறுகிறது.
என்ன நேயர்களே, திரு சுஜாதா அவர்கள் கடைசி வரியில் எப்பொழுதும் கத்தியை செருகுவார். அதைப்போல இந்த முடிவு நம்மை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கும் வண்ணம் மிகச் சிறப்பாக அமைந்த கதையாக இருந்தது. மீண்டும் நல்லதொரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வெல்க தமிழ், வாழ்க வளமுடன்.